இந்த மண்டலம் சுழலுகிறது அல்லவா, இந்த நாளிலே இந்த சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த மேஷராசி மண்டலம் என்பது சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு நேராக வருகிறது அப்படின்னு சொல்றார். இந்த ராசி மண்டலங்களிலேயே முதலாவது ராசியாக நாம் மேஷராசியைத்தானே எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் அந்த மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் என்பது இடம் பிடித்திருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம்னா, நட்சத்திரம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு நட்சத்திரம் அல்ல, நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களினுடைய கூட்டமாய் சேர்த்துத்தான் ஒரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த அஸ்வினி நட்சத்திர மண்டலத்திலே அந்த முதல் பாதியிலே வரக்கூடிய முதலாவது கால்வாகம் சொல்றார். அதாவது அஸ்வினியினுடைய முதலாம் பாதம், அஸ்வினி 1ஆம் பாதத்திற்குள்ளாக அதற்கு நேராக அஸ்வினி 1ஆம் பாதம் நேராக எப்பொழுது சூரியன் வருகிறதோ அதுதான் அந்த சித்திரை மாதத்தினுடைய பிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி சித்திரை மாதத்தினுடைய பிறப்பாக பார்க்கப்படும் பொழுது ஆண்டு கணக்கு என்று வரும் பொழுது அந்த சித்திரை தானே முதல் ராசியாகவே வருகிறது. ஆக முதலாவது மாதமாகவே அந்த சித்திரை மாதமானது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அந்த சித்திரை 1ஆம் தேதியை நாம் தமிழ் புத்தாண்டு என்ற பெயரிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.